இந்த எல்ஜிபிடிக்யூ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. கேன்றவங்க ஒரு மேல் தான், லெஸ்பியன்றவங்க ஒரு ஃபீமேல் தான். இவங்க எல்லாமே நார்மலாக ஆண் பெண்ணுக்கான அடையாளத்தோடு தான் வாழ்கிறாங்க. தன்னோட அடையாளத்தையே மாற்றிக்கிட்டு தன்னோட உருவத்தை மாற்றிக்கிறது வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டரான டிரான்ஸ் விமனும் டிரான்ஸ் மென்னும். பண்டைய காலங்களில் புராண இதிகாசங்கள் நூட்கள்ல இருந்து திருநங்கைகளை பற்றின குறிப்புகள், அவங்க எப்படி இருந்திருக்காங்க, அந்த புறத்தில் யாருக்கு அவங்க வந்துட்டு பணிவிடை செஞ்சுருக்காங்க, கைலி சட்டை போட்டு துண்டு போட்டுட்டு வரவங்களாம் இருந்திருக்காங்க. அப்பையிலேருந்து பார்த்துருக்காங்க கிராமத்துலேருந்து. ஐபிஎன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஷோவில் நம்ம கூட ரியானா மேம் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம் மேம். தொடர்ந்து நம்ம நிறைய விஷயம் பேசிகிட்டே வரோம். இந்த கேள்வி வந்து உங்ககிட்ட கேட்டால் தான் ஆப்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. இந்த எல்ஜிபிடிக்யூ அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு புரட்சிகரமான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அதை பற்றி நேயர்களுக்கு சொல்லுங்கள். உங்களோட கருத்து பர்சனலாக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அதை பற்றி? ஐ மீன் என்னை பொறுத்தளவுக்கு ஜெண்டர்ன்றது மேல் ஃபீமேல், தேர்ட் ஜெண்டருக்குள்ளே டிரான்ஸ்ஜெண்டர் டிரான்ஸ் விமன் வருவாங்க. ஏன் வந்துட்டு எல்ஜி அவங்கள நான் சொல்லலை அப்படின்னா, லெஸ்பியன் கே பைசெக்ஷுவலை நான் சொல்லலை அப்படின்னா, அவங்களுக்கான அங்கீகாரம் தனித்தனியாகவே இருக்குது. கேன்றவங்க ஒரு மேல் தான், லெஸ்பியன்றவங்க ஒரு ஃபீமேல் தான், பைசெக்ஷுவல்ன்றவங்க ஒரு மேலோட ஃபீமேலோடையும் டிரான்ஸோட இருக்கக்கூடிய ஒரு பர்சன் செக்ஷுவலி நான் சொல்கிறேன். இவங்க எல்லாமே நார்மலாக ஆண் பெண்ணுக்கான அடையாளத்தோடு தான் வாழ்கிறாங்க. அவங்களுக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கிது, எல்லாமே கிடைக்கிது. பட் தன்னோட அடையாளத்தையே மாற்றிக்கிட்டு தன்னோட உருவத்தை மாற்றிக்கிறது வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டரான டிரான்ஸ் விமனும் டிரான்ஸ் மென்னும் தான். திருநங்கையும் திருநம்பிகளும் தான் மருத்துவ ரீதியாக தன்னை மாற்றிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய அடையாளமே மாறுறப்போ அவங்களுக்கான சமூக பாதுகாப்பு, சட்டம், அவங்களுக்கான கல்வி, இதெல்லாமே தான் கிடைக்கணும். கே லெஸ்பியன் பைசெக்ஷுவல் அவங்க வந்துட்டு தனக்கான விஷயங்களை இப்போ நிறையா சொல்லிக்கிட்டு வராங்க. சட்டங்கள் வேணும், இது வேணும் அப்படின்னு. இப்போ நான் அவங்கக்கிட்ட எல்லாம் வந்துட்டு சொல்கிறேன்னா, அவங்களுடைய கருத்துக்கள் நியாயமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ நாங்கள் எப்படி எங்களுக்கான விஷயங்களுக்கு ஆணித்தனமாக வந்துட்டு போராடுறோமோ, அது மாதிரி நீங்களும் உங்களுக்கான விஷயங்களை ஆணித்தனமாக போராடுங்க. மக்கள் வந்துட்டு இன்னொன்று அந்த கன்ஃபியூஸ்லேயே இருக்காங்க. இவ்வளோ கேட்டகரி இருக்கு, எதுக்கு போராட்டம் பண்ணணும்? இதுக்கு தன்னுடைய உரிமைகளுக்காக அவங்க கேட்குறாங்க. எங்களுடைய உரிமைகள், அதுக்காக தான் ட்ராலி நடக்குது, ப்ரைடு நடக்குது, எல்லாமே நடக்குது. அந்த உரிமைகள் வந்து எனக்கு இந்த வேலை வாய்ப்பு கொடுக்கணும், எனக்கு இது கிடைக்கணும், இந்த இடத்துல முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் அது எல்லாமே வந்துட்டு எல்ஜிபிடி அந்த கம்யூனிட்டி மக்களுக்கு கிடைச்சிட்ருக்கு. அவங்களுக்கான அங்கீகாரம் என்னென்னா, அவங்கள வந்துட்டு கேலி கிண்டல்களுக்கு இப்போ ஆளாகிறாங்க. நிறையா வந்துட்டு சோஷியல் மீடியாவை அவங்கள ட்ரோல் பண்ணுது, வானவில்னு சொல்லி அவங்கள ரொம்ப காயப்படுத்துகிறாங்க. ஒரு காலத்தில் திருநங்கைகளை காயப்படுத்தின மாதிரி இப்போ வந்து இந்த கேவையும் லெஸ்பியனையும் காயப்படுத்துகிறாங்க. அதுக்கு உதாரணமாக சில கப்புள்ஸும் வந்துட்டு அந்த மாதிரியான விஷயங்களை சோஷியல் மீடியாவில் கிரிஞ்சாக பண்ணுறாங்க. நாங்கள் கூட இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கப்புள் இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? சரி, அவங்க வந்து என்ன நியாயமான விஷயங்கள் என்னவோ அதை சொல்ல மாட்டாங்க. ஒரு இன்டர்வியூவில் ஒரு பார்ட்னரோட வராங்க, அடுத்த இன்டர்வியூவில் வேறு பார்ட்னரோட வராங்க. அப்போ இந்த பார்க்குற சொசைட்டி என்ன நினைக்கும்? இவங்க ஆளை மாற்றுற மாதிரி, ட்ரெஸ்ஸை மாற்றுற மாதிரி ஆளை மாற்ற மாட்டாங்கன்னு ஒரு தப்பான ஒரு விஷயத்துக்கு வராங்க. உன்னுடைய காதல், உன்னுடைய அன்பு ஒருத்தர் மேலே இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்களோட இருங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை உங்களுக்குள்ளே சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்த நிமிஷமே வேற ஒருத்தோட வந்து அதை ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணி போடுறதுனால மக்களுக்கு புரிதல் இல்லை. இவங்களை எப்படி ஏற்றுக்கலாம்? இத்தனை கேட்டகரி சொல்கிறீங்கப்பா, நாங்கள் யாரை தான் ஏற்றுக்கிறது? இப்போ வந்து இந்த எல்ஜி அது வந்து நீங்கள் பி சொல்ல விரும்பலை அப்படின்ட்டீங்க. இது எப்போலேருந்து இது வந்திருக்கு? இப்போ தான் வந்து நிறைய ஒரு டாக் ஆஃப் த டவுன் மாதிரி இதை பற்றி பேசுகிறாங்க. இதனால் உங்களுக்கு ஏதாவது இம்பேக்ட் ஆயிருக்கா? இப்போ தான் வந்துட்டு சொசைட்டிக்கு இதை பற்றி ரிவீல் பண்ணுறாங்க. இப்போ சோஷியல் மீடியாஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கிறதுனால தான் என்னம்மா உணர்றேன் அப்படின்னு ரிவீல் பண்ணுறாங்க. சட்டத்தில் ஒரு விஷயம் சொல்லுது, இந்த கம்யூனிட்டி மக்களுக்கு நீ என்னவா உணர்றையோ அப்படி தான் உன்னை வந்து கூப்பிடுறாங்க, அப்படி தான் உன்னை ஐடென்டிஃபை பண்ணணும்னு உணர்றாங்க. திருநங்கைகள்னால் அவங்க ஆதி காலத்துலேருந்து இருக்கிறாங்க.
பண்டைய காலங்கள்ல புராண இதிகாசங்கள், நூட்கள்ல இருந்து திருநங்கைகள பத்தின குறிப்புகள், அவங்க எப்படி இருந்திருக்காங்க, அந்தப்புறத்துல யாருக்கு அவங்க வந்துட்டு பணிவிடை செஞ்சிருக்காங்க, இதெல்லாமே இருந்ததுனால, அந்த காலத்துலேருந்து கைலி சட்டை போட்டு, துண்டு போட்டுட்டு வரவங்கலாம் இருந்திருக்காங்க. அப்பையிலேருந்து பார்த்துருக்காங்க. கிராமத்துலேருந்து இப்படி நடக்கிறான், அப்படி நடக்கிறான். அப்படின்ற வார்த்தைகள்லாம் சொல்லி சொல்லி கேட்டு, மக்களுக்கு திருநங்கைகள்ன்றவங்க தெரிஞ்சுட்டாங்க. இன்னைக்கு சகஜமாயிட்டாங்க. இப்ப தெரியாம வர்றது வந்துன்னா, இந்த கேவும், லெஸ்பியன்ஸும். அவங்களுடைய விஷயம் என்னன்னா, அவங்களுடைய உணர்வுகளும் ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. ஏன்னா நீங்க வந்துட்டு குரங்குகளையும் பார்த்துக்கோங்க, ஹோமோசெக்சுவல் இருக்குது. விலங்குகளே ஹோமோசெக்சுவல்ஸ் இருக்குது. அனலைஸ் பண்ணியிருக்காங்க. விலங்குகளே வந்துட்டு தன்பால் இருப்பின விலங்குகள் நெறைய இருக்குங்க. சிங்கத்துல இருக்குது, குரங்குல இருக்கு, கிளியில இருக்குது. அப்படின்றப்ப இது மனித உணர்வோட ஒரு கலந்த ஒரு விஷயம். அத வந்து இப்ப வெளிக்கொண்டுட்டு வராங்க. கொண்டுட்டு வரும்போது ஒரு சில இப்ப எங்க இதுல நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு சில திருநங்கைகள் பண்ற தவறுனால தான் எல்லாத்தையும் சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு சில கேவோ, ஒரு சில லெஸ்பியனோ பண்ற தப்ப வந்து இந்த ஹோல் சொசைட்டியும் தப்பா பார்க்க வைக்குது. அவங்க கையில ஃபோன் இருக்கு. அதனால நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த உலகத்துக்கு காட்டலான்னு ஒரு தப்பான விஷயங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிடுறாங்க. அத பார்த்து சொசைட்டி என்ன பண்ணிக்கிறாங்க, வர்ற ஆரம்பத்திலேயே இவங்கள ம். புரிஞ்சுக்கிற டயத்துல எதிர்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஆனா, இன்னும் கேவா இருந்து, இன்னும் லெஸ்பியனா இருந்து, அந்த விஷயத்துக்காக, அவங்களுடைய உணர்வுக்காக மதிப்பு குடுத்து வாழ்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. டிக்னிட்டியோட இருக்கவங்க நெறைய பேர் இருக்காங்க. பட் அவங்கள யாரும் சொசைட்டி ரிவீல் பண்ணல. அவங்க தன்னை காமிச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. அவசியம் இல்ல. நான் இப்படி தான் ஷோ பண்ணி உங்ககிட்ட காமிச்சுக்கணும். எனக்கு ஐ ஃபீல் நான் குட். நான் இப்படி இருக்கேன். அப்படின்னு அவங்க ஜென்யூனா வாழ்றவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஆனா, அந்த ஜென்யூனிட்டி எல்லாம் போக்குறதுக்கு ஒரு சில கேவோ, லெஸ்பியனோ இன்னும் இருந்துட்டு தான் இருக்காங்க. எங்க இதுல எப்படி சில பேர் இருக்காங்களோ, அதுலயும் அவங்க சில பேர் இருக்கத்தான் செய்றாங்க. சொசைட்டி அவங்கள பாத்துருது. நான் என்ன சொல்றேன், நான் அந்த மாதிரி பீப்பிள்ஸ இக்னோர் பண்ணிட்டு, நியாயமா தன்னோட விஷயத்துக்காக போராடுற கேவையோ, லெஸ்பியனையோ நீங்க கண்ணோட்டத்தோட பாருங்க. அவங்களுடைய தேவைகள் என்ன? அவங்ககிட்ட உளவியலான விஷயங்கள் என்ன? அப்படின்றத அவங்க பெற்றோர் வந்துட்டு அனலைஸ் பண்ணுங்க. குழந்தை இப்படி தான் இருக்குதா? அது எதனால இருக்கு? ஏன்னா எங்களை தான் நெறைய பேர் கேட்காம விட்டுட்டீங்க. அந்த குழந்தைகளனாச்சும் கேளுங்க. அவங்களுக்கான நியாயமான விஷயங்கள் என்னன்னு கேளுங்க. ம். உளவியல் தான் உங்களுக்கு அப்படிதான் இருக்குன்னா, அதுக்கு சமூகத்த பாதிக்காத விஷயங்கள் என்ன பண்ண முடியுமோ, சொசைட்டில பண்ணி குடுங்க. அவங்க உணர்வுகள் வந்து அப்படிதான் இருக்கு. பட் அவங்க சொசைட்டியோட இம்பேக்ட், அவங்க உடல் சார்ந்த விஷயங்கள்ல அவங்க ஜெண்டராவே தான் இருக்காங்க. மேல்னா மேலா இருக்காங்க, மேலா இருக்கா? ஃபீமேலா ஃபீமேல். ஃபீமேலா ஆமா. இருக்காங்க. உணர்வு ரீதியா ஒரு சேம் ஜெண்டர் மேல அட்ராக்ஷன் ஆகுது. பட் அதற்கான சலுகைகள், அதற்கான ஏத்துதல் வந்து எனக்கு நீங்க குடுக்கணும்னு நெனைக்கிறது வந்துட்டு, கொஞ்சம் எங்களை வந்துட்டு பாதிக்குது. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க வந்து பெற்றோரால கைவிடப்படுறோம். சொசைட்டில எங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட விஷயம் கிடையாது. நான் ஒரு ஆப்பரேஷன் பண்ணா என்னோட எல்லா கார்டையும் நான் மாத்தணும். ம். ஈவன் ஆதார், பேனு, வோட்டர் ஐடி, கெஜெட்லேருந்து எல்லாம் நான் மாத்தணும். அதுக்கு நான் வந்துட்டு முழுமையா திருநங்கையா இருக்கணும். முழுமையா திருநம்பியா இருக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட்லேருந்து வைக்கணும். இவ்வளோ ப்ராசஸ் பண்ணி நாங்க வந்து மாறி அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு குடுங்க. ஒரு இது குடுங்கன்னு நாங்க கேட்கறதுல தப்பு கிடையாது. நீங்க பையனா தான் இருக்கீங்க. அப்படின்றப்போ உங்களுக்கு ஈஸியா ஒரு இடத்துல வேலை கிடைக்குது. நீங்க ஒரு பொண்ணா தான் இருக்கீங்க. ஈஸியா ஒரு இடத்துல வேலை கிடைக்குது. செக்ஷுவல் ஓரியன்டேஷன் தான் உங்களுக்கு மாறுதே தவிர, உங்க ஐடென்டிட்டி அப்படியே தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க சில விஷயங்கள்ல குறுக்கிடும்போது, பாதிக்கப்படுறது திருநங்க 3 ஜெண்டருமான கம்யூனிட்டி தான் அதிகமா சஃபர் ஆகுறாங்க. ம். எந்த மாதிரி பாதிப்புகள் நீங்க வேலைகள் உள்ளாங்க? விஷயத்துல, மத்த விஷயங்கள் வந்து சஃபர் ஆகுறாங்க. ம். ஆனா, கே, லெஸ்பியன் வந்துட்டு எல்லாமே எங்க ஒரு உணர்வு சார்ந்த விஷயம்னால, எல்லாருமே ஒரு குடும்பமா தான் நாங்க பார்க்குறோம். ஓகே. ஸோ இப்படியே போச்சுன்னா ஃபியூச்சர் ஜெனரேஷன் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆ ஒரு சென்டினல் சர்வே ஒண்ணு சொல்லுது. இன் ஃபியூச்சர்ல போனா ஆண்களுக்கு வந்துட்டு ஆண்ட்ரோஜனோட அளவு கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லுது. ம். பெண்களுக்கான ஈஸ்ட்ரோஜன் லெவலும் கம்மியாயிடும்னு சொல்லுது. ஒருவேளை உலகம் முடிவுக்கு வரதுனால இருக்கலாம். ஓகே. இது கலியுகம் அப்படிங்கிறதுனால எஸ், உலகம் முடிவுக்கு உலகம் வரப்போகுது. முடிவுக்கு வர்றதுக்காக கூட இறைவன் வந்துட்டு ஒரு சக்தி இருந்ததுன்னா, இத வந்துட்டு உருவாக்கி, இதுலேருந்து உலகத்தோட முடிவ கொண்டுட்டு வரலாமோ என்னமோ! கண்டிப்பா. ஏன்னா உங்களுடைய படிப்பு, உங்களுடைய குவாலிஃபிகேஷன், இப்ப அடுத்தடுத்து உங்க ப்ராஜெக்ட்ஸ், உங்களுடைய கருத்துக்கள், ஒரு திருநங்கையாவும் இருந்து, அதே மாதிரி எல்லா பார்வையிலயும் உங்களோட கருத்துக்கள எங்களுடைய நேயர்களுக்காக நீங்க பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க் யூ மேம். தேங்க் யூ ஸோ மச். என்னோட கருத்துக்கள் வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நியாயமான விஷயத்துக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.